பிரேக்கிங் நியூஸ் கைஸ். ஐபிஎல் 2026 ஃபைனல் முடிஞ்சு இன்னும் 1 மந்த் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ள ஐபிஎல் 2027க்கான ஒரு ட்ரேட் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்ன விஷயம், யார் அந்த ட்ரேடான பிளேயர் தெரிஞ்சதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக அந்த டகவுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். ரிஷப் பந்த் ரிட்டர்னிங் பேக் டு டெல்லி கேபிட்டல்ஸ்னு ஒரு நியூஸ் ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அது இப்போ ட்ரூ ஆகிடுச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. ரிஷப் பந்த் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து குல்தீப் யாதவ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு போயிட்டாருன்னு அஃபிஷியல் ட்ரேட் நியூஸ் 2 இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. இப்போ ரிஷப் பந்த் டெல்லி கேபிட்டல்ஸ் வரதுக்காக அவரோட சேலரியை பே கட் பண்ணியிருக்காரு. குல்தீப் யாதவை இப்போ எல்எஸ்டி 13.5 crores சைன் பண்ணி ட்ரேட்ல எடுத்திருக்காங்க. இந்த ட்ரேட் எனக்கு தெரிஞ்ச 2 டீமுக்கு பயங்கர அட்வான்டேஜான ட்ரேடுன்னு தான் சொல்லணும். எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஹெவி பர்ஸ் பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களோட பர்ஸ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஆகி அந்த அமௌண்ட்ல அவங்க வேற ஏதாவது நல்ல பிளேயர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறி இருக்கு. பிகாஸ் கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேருமே இப்போ டெல்லிக்காக ஆட போறாங்க. ஓப்பனிங்ல கேஎல் ராகுல் 1 down or 2 downல ரிஷப் பந்த். இது பயங்கரமான ஒரு காம்போவா இருக்க போது டெல்லிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2027 ஐபிஎல்ல இந்த மாதிரி நிறைய ட்ரேட் அண்ட் ஐபிஎல் ரிலேட்டடான நியூஸஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.